கவிதை பாடல் கண்ணதாச ஊரு களகட்டும் கொப்பத்தா தங்கத்தேரு. இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, நம் காரைக்குடியின் முதல் வானொலி. இது நம்ம வானொலி. 90.8 இணைந்திருப்போம், வாருங்கள். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று நம் வானொலியில் தேசிய புலிகள் தினத்தையொட்டிய ஒரு சிறப்பு நேர்காணலை கேட்க போறோம். இந்த நேர்காணலில் நம்ம கூட இணைந்து பல சுவாரஸ்யமான தகவலை பகிர போறவங்க யாருன்னா, வனச்சரக அலுவலகர் எஸ். சதீஷ் அவர்கள். இவர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். பிஎஸ்சி வனவியல் படிப்பை மேட்டுப்பாளையத்தில் உள்ள தமிழ்நாடு வனக்கல்லூரியில் முடித்துவிட்டு எம்எஸ்சி என்விரான்மெண்ட் சயின்ஸ் படிப்பை முடித்துவிட்டு அடுத்ததாக தற்போது முனைவர் பட்ட படிப்பில் மரைன் பயாலஜியில் பவளப்பாறைகள் குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார். 2014ஆம் ஆண்டு வனச்சரக அலுவலராக தன்னுடைய பணியை தொடங்கியுள்ளார். ராமேஸ்வரத்தில் உள்ள மண்டபம் வனச்சரகத்தில் தன்னுடைய முதல் பணியை தொடங்கியுள்ளார். மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா என்றழைக்கப்படும் மண்டபம் வனச்சரகத்தில் பணியாற்றும் போது நிறைய கடல் அட்டைகள், கடல் குதிரைகள், அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை வேறு நாடுகளுக்கு கடத்தும் 100க்கும் மேற்பட்ட நபர்களை கைது செய்து தக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். இதற்காக 2019ஆம் ஆண்டு இந்திய அளவில் 7 பேரை தேர்ந்தெடுத்து தென்னிந்தியாவில் இருந்து எஸ். சதீஷ் அவர்களுக்கு எர்த் ஹீரோ என்ற விருதையும் கொடுத்து சிறப்பித்துள்ளது. 40,000க்கும் மேற்பட்ட கடல் ஆமை முட்டைகளை சேகரித்து குஞ்சு பொரிக்க வைத்து பாதுகாப்பான முறையில் கடலில் விடும் பணியையும் குழுவாக ஈடுபட்டுள்ளார். 200க்கும் மேற்பட்ட அலையாத்தி காடுகளை உருவாக்கியுள்ளார். சதுப்பு நில காடுகள்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரங்காடு சுற்றுச்சூழல் சுற்றுலா தலத்தை ஆரம்பிக்கப்பட்டதற்காக சதீஷ் அவர்களுக்கு சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சகம் பெஸ்ட் டூரிசம் விருதையும் 2.5 லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்து கௌரவித்துள்ளது. இது மட்டுமில்லாம 2 தேசிய விருதுகள், 1 சர்வதேச விருது என இதற்காக பெற்றுள்ளார். 2021ஆம் ஆண்டு பயோடைவர்சிட்டி அவார்டும் பெற்றுள்ளார். தற்பொழுது சதீஷ் அவர்கள் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துல தாளவாடி வனச்சரகத்துல வனச்சரக அலுவலராக பணியாற்றி வருகிறார். வாங்க நேயர்களே, எர்த் ஹீரோ சதீஷ் அவர்களுடனான நேர்காணலை நம்ம கேட்டு ரசிக்கலாம். இந்த நேர்காணலில் இவருடன் சந்தித்து உரையாடுபவர் முனைவர் சி. சுமதி அவர்கள். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இதுல இந்த தேசிய புலிகள் தினம் இருக்குல்ல, அதுக்காக உங்களை இந்த அலைபேசி வழியான நேர்காணலுக்கு வரவேற்கிறோம் சார். இப்போ சார் நீங்க எப்படி இந்த வனத்துறைக்கு வரணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்ததுங்க சார்? நான் என்னுடைய பிறந்த இடமே பாத்தீங்கன்னா சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தினுடைய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில தாளவாடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் நான் பிறந்தேன். சிறு வயது முதலாகவே இந்த வனங்களையும் வனத்தை சுற்றியுள்ள அந்த இயற்கை அழகையும் பார்த்து அப்ப இருந்தே எனக்கு இந்த வனத்தின் மேல ஒரு பற்றுதல், அதாவது பிரியம் கண்டிப்பா வந்துச்சு. அந்த நேரத்துல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழாக ஒரு கல்லூரி, அதாவது ஃபாரஸ்ட் காலேஜ் என்று சொல்லக்கூடிய வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அங்க நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் வனத்துறையில பணியாற்றணும், ஒரு ரேஞ்சராகவோ இல்லை ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராகவோ பணியாற்ற எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால அந்த கோர்ஸ் எடுத்து நான் படித்தேன். அப்போ படித்து அந்த தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக நடத்தப்பட்ட அந்த டிஎன்பிசி தேர்வில் தேர்ச்சி பெற்று இப்போ நேரடி வனச்சரக அலுவலராக கடந்த 8 வருடமாக தமிழக வனத்துறையில் பணியாற்றி வருகிறேன். சிறப்பு சார். இப்போ அந்த கல்லூரிக்கு +2 முடிச்ச உடனே அங்க ஜாயின் பண்ணீங்களா சார்? ஆமா மேடம். ஆக்சுவலா நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே அந்த வனக்கல்லூரிங்கிறது ஒண்ணுதான் இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்கு. ஒவ்வொரு வருஷமே ஒரு 30லேருந்து 50 மாணவர்கள் தான் அதில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இப்போ நல்ல ஒரு டாப் அந்த மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுக்கக்கூடிய பசங்க நல்ல மதிப்பெண்கள் +2ல வாங்குற பொழுது கண்டிப்பா அவங்களுக்கும் அந்த ஒரு ஆப்ஷன், ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ அந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி வனவியல் அந்த படிச்ச பசங்களுக்கு தான் இப்போ 100% ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு நேரடி வனச்சரக அலுவலருக்கு இருக்கு. அதனால நிறைய மாணவர்கள் அந்த படிப்பை எடுத்து படிக்க இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த காலத்துல நான் 2004லேருந்து 2008 வரைக்கும் அந்த 4 இயர்ஸ் நான் வனக்கல்லூரியில படித்தேன். அப்போ அந்த விழிப்புணர்வு அதிகமா எல்லாத்தையுமே கூட ஒரு ஃபார்ச்சுனேட்லி ஒரு அதிர்ஷ்டவசமாக எனக்கு அந்த வனவியல் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கிடைச்சது. அதனால அதை எடுத்து என்னால் படிக்க முடிஞ்சது.
இந்த படிப்பு இது வந்து யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுனாலையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுல மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பயன்படுங்கிறதுனால தான் இது இன்னும் டீட்டெயிலாக கேட்குறேங்க சார். இதுக்கு வந்து அந்த ஹையர் செகண்டரி மார்க்கே வந்து போதுமா இல்லை நுழைவுத் தேர்வு மாதிரி எதுவும் இருக்குதுங்களா சார்? ஏற்கனவே நாங்கள் சேர பொழுது வந்து பார்த்தீங்கன்னா +2 மதிப்பெண்களை வந்து 200 மார்க்குக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இந்த 4 மதிப்பெண்களையுமே வந்து அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து 100 மார்க்கு தான். அந்த ஃபிசிக்ஸில் 100 மார்க்கை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 50 மார்க்ஸ் வரும். இந்த மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இந்த 4யுமே வந்து டிவைட் பண்ணி 200 மார்க்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த 200 மார்க்குக்கு வந்து 190+ அந்த மாதிரி எடுக்கிற பொழுது வந்து அங்கே சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதில் நிறையா பிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரிலாம் இருக்குது. அந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கு அந்த மாதிரி மார்க்குகள் கொஞ்சம் கம்மியாகலாம் மேடம். ஓகே சார், நன்றி சார். இப்போ அடுத்ததா இந்த புலிகள் தினம்ங்கிறதுனால நேரடியாக நான் அதை பற்றின கேள்விகளுக்கு போகிறேங்க சார். ஏன் வந்து புலிய இந்தியாவோட தேசிய விலங்கா தேர்ந்தெடுத்திருக்காங்க சார்? அதுக்கு என்ன சிறப்பான காரணம் இருக்கு? பொதுவாக வந்து ஒரு நாட்டினுடைய தேசிய விலங்காக அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த நம்ம அறிவிக்கக்கூடிய விலங்கு வந்து அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான விஷயத்த வந்து மக்களுக்கு இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கக்கூடிய விஷயமாக அமையணும். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புலியத்தை இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற 3 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய வலிமை, அதோடைய சுறுசுறுப்பு, தென் அதோடைய வீரம். இங்கிலீஷில் சொன்னால் அந்த ஸ்ட்ரென்த்து, எஜிலிட்டி அண்ட் பவர்ன்னு சொல்லுவாங்க. இந்த 3மே கலந்த ஒரு உயிரினமாக ஒரு நம்மளுடைய புலி இருக்கிறதுனால அந்த புலியை வந்து ஒரு தேசிய விலங்கா வந்து உயிரினமாக அறிவிக்கிறாங்க. ஆக்சுவலாக 1973 தான் வந்து இந்த புலியை வந்து நம்மளுடைய உயிரினமாக தேசிய விலங்காக அறிவிக்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே வந்து புலிய டைகர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு அந்த உலகம் முழுவதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 நாடுகளில் வந்து இந்த புலி வந்து இருக்கு. நம்ம இந்தியாவில் எடுத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 16 ஸ்டேட்ஸ்ல வந்து இருக்கு. நிறைய பேர் கூட இப்போ ஏன் வந்து நம்ம சிங்கம் இருக்கிற பொழுது நம்ம புலியை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். இப்போ சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை வந்து டோட்டலாக இந்தியாவுடைய தேசிய விலங்காக அறிவிக்க முடியாது. அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து 17 மாநிலங்களில் வந்து நம்முடைய புலி இருக்கிறதுனால டைகர் இருக்கிறதுனால அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேஷனல் அனிமலாக அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த அனிமல் வந்து நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர் இதையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடவுளா அது மாதிரி நிறைய நம்முடைய சேர சோழ பாண்டியர்களை அந்த முப்பெரும் அரசர்களை வந்து ஒருத்தருடைய கொடியில வந்து நம்ம டைகர் சிம்பிள் வந்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம டைகர்னுடைய பயன்பாடு வந்து பல காலங்களாகவே பல நூற்றாண்டுகளாகவே இருந்துட்டு வருது. ஸோ இந்த மாதிரியான சில அடிப்படையான ரீசன்ஸ் வச்சு தான் வந்து நம்முடைய நேஷனல் அனிமலா வந்து நம்ம டைகரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ புலிகள் வந்து 17 மாநிலங்கள்ல பறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்ப இங்க இந்தியாவுடைய நிலப்பரப்பு இயற்கையிலேயே அந்த புலிகளுக்கான வாழிடமா ஹேபிட்டட்டா அமைஞ்சிருக்கா? கண்டிப்பா மேடம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா புலிகளுக்கு ரொம்ப பிடிச்ச வாழிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலைக்காடுகள், ரெயின் ஃபாரஸ்ட், தென் புல்வெளிகள், கிராஸ்லேண்ட், தென் சவானாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆப்பிரிக்கால அதிகமா இருக்கும். அது நம்ம இந்தியாவில் இருக்கு. சவானாஸ்னா புல்வெளிகள் இருக்கும், அங்கங்கே நிறைய கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீஸ் இருக்கும். மரங்களும் புல்வெளிகளும் கலந்தது தான் சவானான்னு சொல்லுவாங்க. அதுபோல மேங்க்ரோவ் ஸ்வாம்ப், அலையாத்திக் காடுகள். ஸோ நம்மளுக்கு அதிகமாக நம்ம சொல்லக்கூடிய அந்த ஸ்பீசிஸ் ராயல் பெங்கால் டைகர். இப்போ நம்ம டோட்டலாக வேர்ல்டில் 6 ஸ்பீசிஸ் இருக்கு டைகர். நம்ம இந்தியாவுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் டைகர்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய சுந்தரவன காடுகளில் இது அதிகமாக இருக்கிறதுனால அந்த பேர் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான வாழ்விடங்கள் வந்து இந்தியாவில் இருக்கு. பொதுவாக நம்ம டைகர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடியதை வச்சு நம்முடைய இந்தியன் டெரைனை வந்து ஒரு 5 இடமா பிரிச்சிருக்காங்க. 5 லேண்ட்ஸ்கேப்பாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒன்று வந்து சுந்தரவன காடுகள் நம்முடைய மேற்கு வங்காளத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை நம்முடைய குஜராத்லேருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய கர்நாடகா, கேரளா, தமிழ்நாட்டில் வந்து முடியும் நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை. தென் நார்த் ஈஸ்டர்ன் ஹில்ஸ் வடகிழக்கு மலைகள், அதில் நம்ம மிசோரம், சிக்கிம் அதில் இருக்குது. அந்த மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஹில்ஸ் வந்து ஒரு வாழிடமாக அறிவிச்சிருக்காங்க. அதுபோல மத்திய இந்தியா மட்டும் கிழக்கு தொடர்ச்சி மலை, சென்ட்ரல் இந்தியா அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் இது ஒன் ஆஃப் தி லேண்ட்ஸ்கேப். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சிவாலிக் ஹில்ஸ் அண்ட் கேஞ்சட்டிக் பிளைன்ஸ், மேலே இமயமலை தொடர்களை இருக்கக்கூடிய அந்த பகுதி. இந்த மொத்தமாக இந்த ஒரு 5 பகுதியாக இந்தியாவிலேருந்து பிரித்து டைகரை வந்து அதில் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த நம்மளோட பேசிக்காகவே நம்முடைய இந்தியாவில் வந்து மலைக்காடுகள், புல்வெளிகள், அதோட அலையாத்தி காடுகள்லாம் இருக்கிறதுனால இந்த இடங்கள் எல்லாமே வந்து டைகர் வாழ்வதற்கான இடங்களா இருக்கிறதுனால நம்மளோட இந்தியாவில் வந்து டைகர் பாப்புலேஷனும் நல்லா இருக்கு. இன்னும் ரொம்ப அழகா சொல்ல போனா உலகத்தில் இருக்கிற டைகர்ஸ்ல 80% இந்தியாவில் தான் இருக்கு. இப்போ உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3600 இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து அது 80%. இப்போ லாஸ்ட் கணக்கெடுப்புல வந்து 2967 டைகர்ஸ் இந்தியாவில் இருக்கு. ஸோ இது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். நீங்க சொன்ன மாதிரி சார், இப்போ சிங்கம் கூட வந்து குஜராத்ல இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஒரு பயோடைவர்சிட்டியவோ இல்ல ஒரு எக்கோ சிஸ்டமையோ மெயின்டைன் பண்றதுக்கு அந்த காட்டுல இருக்கிற புலிகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது ஆனா நாங்க கதையில எல்லாம் சின்ன வயசுல படிச்சதுல எல்லாம் சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா அப்படிங்கிற மாதிரி படிப்போம் இல்லையா? கண்டிப்பா. கம்பேரிட்டிவ்லி அந்த புலி வந்து எதனால கன்சர்வ் பண்ணணும்? இயற்கை காடுகள் இதுக்கெல்லாம் வந்து புலியோட எண்ணிக்கையை நம்ம பாதுகாக்கிறது அவசியம். புலிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய உணவு சங்கிலியில வந்து மிக முக்கியமான ஒரு உயிரினமா இருக்கு. இது ஒரு டாப் பிரெடேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த நம்மளுடைய உணவு பிரமிட்ல வந்து பாத்தீங்கன்னா தலைமை இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊன் உண்ணி, ஒரு கார்னிவோர், அது ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு உயிரினம். இந்த காட்டுல வந்து புலிகள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா அது வந்து ஹெர்பிவோர்ஸ் என்று சொல்லக்கூடிய தாவர உண்ணிகளான நம்மளுடைய சிறிய சிறிய மான்கள், காட்டெருமைகள், இதை எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கும். ஒரு புலிகளே இல்லாத ஒரு காட்டை நீங்க இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க வந்து இருக்கக்கூடிய தாவர உண்ணிகள் எல்லாமே இருக்கக்கூடிய புல், பூண்டு, சிறிய சிறிய மரச்செடிகள் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். இப்போ காடுகள் என்பது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பெரிய மரமா உருவாக்கக்கூடிய விஷயம் இல்லை. சிறிய சிறிய விதைகள்ல இருந்து முளைச்சு அது பெருசாகி அதுக்கப்புறம் ஒரு காடுகளை உருவாகுது. ஸோ அந்த காடுகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமா உருவாக்கப்படணும் அப்படின்னா கண்டிப்பா அங்க தாவர உண்ணிகளுடைய எண்ணிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணப்படணும், அது கட்டுப்படுத்தப்படணும். அதுக்கு வந்து புலிகள் வந்து ரொம்ப அவசியம். இப்போ நிறைய கதைகள்ல கேட்டிருப்போம், நம்மளுடைய காட்டுக்கே வந்து ராஜா வந்து சிங்கம் தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். காட்டுக்கு ராஜா சிங்கமாவானா இருக்கலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் காடுகளுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தா அது புலிகள் தான். ஏன்னா காடுகள்ல வந்து புலிகள் இல்லைன்னா அந்த மாதிரியான ஒரு அருமையான காடுகள்லாம் பாதுகாக்கப்படவே மாட்டாது. இப்போ ரீசெண்டா ஒரு சயின்டிபிக் பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏசியால இருக்கக்கூடிய 9 மேஜர் வாட்டர் ஷெட் ஏரியா நீர்பிடிப்பு பகுதிகளில் வந்து நம்ம புலிகள் வாழக்கூடிய காட்டு பகுதி தான் அமைஞ்சிருக்கு. அங்கே புலிகளை நம்ம பாதுகாக்கிறதுனால அந்த வாட்டர் ஷெட்டையும் நம்ம பாதுகாக்கிறோம். அந்த 9 வாட்டர் ஷெட்டுகள்ல இருந்து மட்டுமே ஏசியால 800 மில்லியன் பீப்புள் வந்து குடி தண்ணீர் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு பயன்படுது. ஸோ அந்த வகையில வந்து பல உலகத்தில் இருக்கக்கூடிய பல ஜீவராசிகளும் சரி, மனிதர்களும் சரி, ஒரு நீர் ஆதாரமாக அமைவதற்கு காட்டுல வந்து புலிகள் இருக்கணும். இது அதே போல ஒரு ஃப்ரெஷ் ஏர், ஒரு கிளீன் ஏர் நம்ம சுவாசிக்கிறதுக்கு காடுகள் தேவை, அதுக்கு வந்து புலிகள் தேவை. இந்த காடுகளை நம்ம பாதுகாக்கிறதுனால அதுல ஏராளமான மருத்துவ தாவரங்கள், மெடிசினல் பிளான்ட்ஸுமே பாதுகாக்கப்படுது. அது ரொம்ப அருமையான விஷயம். இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து உலகம் வெப்பமாயுதல், குளோபல் வார்மிங், இதுக்கு வந்து டைகர் காட்டுக்குள்ள இருக்குன்னு சொன்னா நம்மளால வேடிக்கையா இருக்கும். ஆனா அதான் உண்மை. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா டைகர் நம்மளுக்கு காட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த காட்டை நம்ம பாதுகாக்கிறோம். அதனால எல்லா டீக்ரேடட் ஃபாரஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஃபாரஸ்டா மாறுது. ஹெல்த்தியான ஃபாரஸ்டா மாறதுனால அங்க கார்பன் செக்வஸ்ட்ரேஷன், கார்பன் பேங்க், கார்பன் டெபாசிஷன் அதிகமாகுது. கார்பன் டெபாசிஷன் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உலக அந்த குளோபல் வார்மிங் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகுது, கிளைமேட் சேஞ்ச் வந்து பாதுகாக்கப்படுது. ஸோ அனைத்து வகையிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. நம்ம வந்து புலிகளை பாதுகாத்தல், கண்டிப்பா இந்த உலகமும் பாதுகாக்கப்படும். ஸோ அதுதான், அதுக்கு தான் நம்ம புலிகளை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அப்போ இந்த புலிகளோட பாதுகாப்பு அப்படிங்கிறது பல்லுயிர்களின் பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரியே கூட நம்ம சொல்லலாம் இல்லைங்களா சார்? கண்டிப்பா. அதுல வந்து மிக முக்கியமா பெனிஃபிட் ஆகிறது வந்து மனிதன். நம்ம சிறப்பா இருக்கணும் அப்படின்னா புலிகள் காட்டுக்குள்ள இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா சார், இப்போ இந்த புலி என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஊருக்குள்ள வந்து மனிதர்களை ஏதாவது அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னா அதுதான் பெருசா பேசப்படுது இல்லையா? இந்த புலிகள்னால மனிதன் அடைகிற பெனிஃபிட் அது வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ணப்படல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த மாதிரி தினங்களும் நம்ம கொண்டாடுறோம். கண்டிப்பா. ஏன் வந்து இந்த புலிகள் மனிதர்கள் இந்த இந்த இடம் எப்ப வருது சார்? ஏன் வந்து மனிதன் வாழ்ற இடத்துக்குள்ள அது வருது? ஆக்சுவலா வந்து மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட்னா மனித வனவிலங்கு மோதல் அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மனித வனவிலங்கு மோதல் அப்படிங்கிற டேர்ம்ஸ்க்கு ஈக்குவலா இன்னொரு டேர்ம் என்ன சொல்லுங்க சொன்னீங்கன்னா
மேன் அனிமல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவேன். அதாவது மனிதருக்கும் விலங்குகளுக்குமான மோதல் அப்படிங்கிறத விட மனிதனும் ஒரே நேரத்தில் அந்த இடத்துல வாழ்கிறான். அதே போல அந்த வன உயிரினமும் ஒரே நேரத்தில் அந்த இடத்துல வாழும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா காட்டு சுற்றியுமே இருக்கக்கூடிய நிறைய ஏரியாக்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணிட்டோம். அங்கே வந்து நம்ம வந்து ஆக்கிரமிப்பு செய்து நிறைய வாழ்விடங்களை அழிச்சு அர்பனைசேஷன் சொல்லக்கூடிய நகரமயமாதல் மூலமாக வந்து நிறைய அழிச்சிட்டோம். அதனால அதனுடைய வாழ்விடங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நிறைய இடத்துல அதனுடைய காரிடார், அதனுடைய வழித்தடங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. போதிய உணவு இல்லாம ஒரு டைகர் வந்து பாத்தீங்கன்னா 15 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்து 30 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு டைகர் தன்னை வாழ்விடமா டெரிட்டரியா பிக்ஸ் பண்ணியிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் வந்து பாதிக்கப்படுற பொழுது சில நேரங்கள்ல சில தருணங்கள்ல மட்டும் ஒரு ஆக்சிடென்டலா ஒரு டைகர் 1 or 2 டைகர்ஸ் வந்து நம்மளுடைய மனித வாழக்கூடிய இடத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வளர்த்தக்கூடிய ஆடுகளா இருக்கட்டும் சரி, மாடுகளா இருக்கட்டும் சரி, புலிகள் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா மாடுகளை விரும்பி உண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதுனால நிறைய இடத்துல என்ன பண்றாங்க, மக்கள் வந்து கிரேசிங்காக மேய்ச்சலுக்காக காட்டுக்குள்ள எடுத்துட்டு போவாங்க. வனத்துறையோட பெர்மிஷன் மூலியமா எடுத்துட்டு போவாங்க. சில இடத்துல புலிகள் காப்பகத்தில் எல்லாத்தையுமே வந்து அது நம்ம பேன் பண்ணிட்டோம், உள்ள எடுத்துட்டு போறதே கிடையாது மாடுகளை. இவங்க காட்டுக்கு வெளியே தான் மாடுகளை வைக்கிறாங்க. பட்டாளன்ல மாடுகள் இருக்கிற போது சில நேரங்கள்ல இந்த வயசான டைகர் வந்து பாத்தீங்கன்னா அதனால வேட்டையாடி சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த கூர்மையான பற்கள் எல்லாம் மழுங்கி போயிருக்கும். அதனால சேஸ் பண்ணி வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ரொம்ப ஈஸி ப்ரேவா ஏதாவது இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணி சாப்பிடும். அப்போ மாடுகள் வந்து கட்டி போட்டு இருக்கிறதுனால அது எங்கேயுமே நகராது. அதை ஈஸியா வந்து அடிச்சு சாப்பிட்டுட்டு போறதுக்காக சில நேரத்துல புலிகள் வந்து காட்டை விட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கிற போதுமே உடனடியா வனத்துறை மூலியமாக வந்து அதுக்கான நிவாரணங்கள் கொடுக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் கறக்கக்கூடிய மாட்டை அடிச்சிருச்சுன்னா உடனடியா வித்தின் 3 days வந்து 30,000 rupees வந்து வனத்துறை மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணப்படுறது இல்லையா மீடியானால? ஒரு புலி வந்து மனிதர்கள் வசிக்கிற இடத்துல வந்துருச்சு, ஒரு மாடை பிடிச்சிருச்சு அடிச்சிருச்சு, இல்ல ஆடை பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத வந்து சொல்ற நேரத்துல அந்த அடிச்ச மாட்டுக்கான இழப்பீட அரசாங்கமும் வனத்துறையும் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து அதையும் வந்து மீடியா சேர்த்து சொன்னாங்கன்னா மக்களுக்கு வந்து அது மேல உள்ள ஒரு அவர்ஷனோ இல்ல ஒரு பயமோ அந்த மாதிரியான ஒரு ஏதோ வராது அத்துமீறலாவோ அது மேல ஒரு வெறுப்பு வராம இருக்கும் இல்லைங்களா சார்? மேடம், நம்ம சமீப காலமா நான் எப்படி பழகிட்டோம்னா நெகட்டிவ் நியூஸ் வரபோது அதை உடனே பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனநிலை பக்குவப்பட்டுருச்சு. பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது, நெகட்டிவ் நியூஸ் இருக்குதுன்னா நம்முடைய கண்ணோட்டம் முழுவதுமாக நெகட்டிவ் நியூஸ் தான் தேடி போகுது. இப்போ வந்து வனத்துறை வந்து உடனடியாக நிவாரணம் கொடுத்தது அப்படிங்கிறத விட புலி வந்து மாட்டை அடித்து கொன்றது, இது 2 நியூஸை வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 நியூஸ்ல வந்து செகண்ட் நியூஸ்க்கு தான் வந்து வியூவர்ஸ் அதிகமாக போகும். ஏன்னா அதுதான் வந்து முக்கியமான ஒரு ஹாட் டாபிக்கா போகும். ஸோ அப்படியே பழக்கப்பட்டதுனால வந்து நிறைய நல்ல விஷயங்கள் அரசாங்கம் சார்ந்தா நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய நேரத்துல வெளிக்கொண்டு வரப்படுறது இல்லை. அதுல பெனிஃபிட் ஆகிற அந்த 1-2 விவசாயிக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர யாருக்கு அதிகமா தெரியுதில்லை. பட் அதையும் வெளிக்கொணர்ந்து அரசாங்கத்துடைய பங்களிப்பையும் மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடிய அளவுல யாராவது எழுதினாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா சார். இப்ப நாங்க வந்து எங்க வானொலி மூலமா இது மாதிரியான ஒரு செய்தி இப்பவே நான் புதுசா கேள்விப்படுறேன். இதை நம்ம அழுத்தமா சொல்லுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து இந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல என்னைக்கோ ஒரு நாள் ஒரு புலி வந்து இது மாதிரி அது ஒரு இன்னைக்கு ஒரு நாளைக்கு நடக்கிற ரோடு ஆக்சிடென்ட்ஸ்ல இறக்குறவங்களோட கம்பேர் பண்ணோம்னா அது வந்து லட்சத்துல இல்ல கோடியில ஒண்ணுலதான் இருக்கும். ஆனா அதை ஃபோக்கஸ் பண்ற விதம் மூலமா வந்து உடனே அந்த புலியை கொன்னு மனிதனை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இல்லையா? மனிதனே ஒரு குற்றம் செஞ்சா கூட எல்லாமே தெரிஞ்ச அறிவுள்ளவங்க குற்றம் செஞ்சா கூட அவங்களுக்கு கோர்ட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முன்னாடி விசாரணை எல்லாமே இருக்கு. அதை தாண்டி ஆனா மக்களோட மனநிலை பதிந்து போயிருக்கிறது விலங்குனா அது ஒரு மனிதனை அடிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அதனால அதுக்கு வந்து உடனே அதை கொன்னாவது இவங்களை காப்பாத்திரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு இருக்கிற அதே உரிமை அவங்களுக்கும் இந்த பூமி மேல இருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. சில இடத்துல அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா யானைகள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்த அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை ஒட்டி ஒரு விவசாயி இருக்காரு பாத்தீங்கன்னா பொதுவான ஒரு அட்வைஸ் என்னன்னா யானைகள் அதிகமா விரும்பாத பயிரா பார்த்து பயிர் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாழை, கரும்பு அந்த மாதிரி அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது. உண்மையா அவங்களுக்கு அதுல பணம் நல்லா வரும்.
பட் இருந்தாலுமே அது யானைகள் அதிகமா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. அப்படிங்கிற போது நிச்சயமா அதை சுத்தி என்ன சோலார் ஃபென்சிங் போட்டிருந்தாலும், யானை புகை அலைகள் இருந்தாலும், அதுல இருந்து ட்ரை பண்ணி வெளியே வந்து அந்த இடத்த வந்து கண்டிப்பா ரீச் பண்ணி ஆகும். ஸோ அது வந்து நம்ம யானைகளை நம்ம எப்படி தப்பு சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு வந்து ஆர்எஃப் எது, பக்கத்துல காடு எதுன்னு எப்படி தெரியுங்க? அதுக்கு பசிக்கு ஒரு சுவையான உணவு இருக்கு, அதை நோக்கி நான் பயணிக்கணுங்கிறது மட்டும்தான் மைண்ட் இருக்குமே தவிர, அது கவர்மெண்ட் லேண்ட் இல்ல ஃபார்மர்ஸ் லேண்ட் அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிஞ்ச் ஏரியான்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் இது போன்ற வன உயிரங்களால் விரும்பப்படாத ஒரு பயிர்ல வந்து பயிர் செஞ்சாங்க அப்படின்னா இந்த மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட், மனித வனவிலங்கு மோதல, இந்த பயிர் சேதத்தை வந்து நம்ம குறைக்கலாம். நிச்சயமா சார். நாங்க சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வனவிலங்குகளுக்கான அறுவை சிகிச்சை நிபுணர் திரு மனோகரன் அவங்கள பேட்டி எடுத்தோம். அவங்க சொன்னாங்க அது மாதிரி அதுகளோட தேவை என்ன அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது, அதனால நான் ஒரு பீடியாட்ரிஸ்ட் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப அழகா இருந்தது. நீங்க சொன்னது கூட அதே மாதிரிதான் இருக்கு. அது தனக்கு என்ன தேவை, தன்னோட ஒரு சாப்பாடு வேணும், அது இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விலங்குகளை வந்து ஒரு குழந்தைகளை அணுகிற மனநிலை மக்களுக்கு வந்தது அப்படின்னாவே இது மாதிரியான பார்வை குறையும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். நிச்சயம் சார், இப்போ இந்த புலிகளோட எண்ணிக்கை ஏன் குறைஞ்சது? இப்ப புலிகளுடைய எண்ணிக்கை குறையறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் உண்டு. அதுல மிக முக்கியமான காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வாழ்விடம் அழிந்து போனது. அழிந்து போனது அப்படிங்கிறத விட அழிக்கப்பட்டது. ஹேபிடேட் லாஸ், ஸோ எல்லாம் ஹேபிடேட் டீக்ரடேஷன் சொல்லுவாங்க. அதனுடைய வாழ்விடம் வந்து அழிஞ்சு போனது வந்து, அழிக்கப்பட்டது வந்து ஒரு மிக முக்கியமான காரணம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க, அதாவது வாழ்விடம் சிதறி போனது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆப்பிள் இருக்கு, அந்த ஒரு ஆப்பிள்ல வந்து நீங்க 4 பீஸா கட் பண்ணி 4 இடத்துல நீங்க வைக்கிறீங்கன்னா அதுதான் சின்ன எக்ஸாம்பிளா சொல்ல முடியும். அந்த முழுமையா இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் இருந்துச்சுன்னா அது முழுமையான ஒரு சோர்ஸ் ஆயிருக்கும். அதே 4 விதமா பிரிக்கப்பட்டு 4 இடத்துல சிதறண்டு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஹேபிட் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த வாழ்விடத்துக்கு இடையில இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டியை கட் பண்ணி ஒவ்வொரு சிறு துண்டுகளா போனதுனால ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த டைகர்ஸ் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேஷுக்கும் இடையில சாம்பல் ரிவர்னு ஒன்று இருக்கு. அந்த ரிவர் மூலியமா ராஜஸ்தான்ல இருந்து இருக்கக்கூடிய புலிகள் வந்து மத்திய பிரதேசுக்கு செல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான்ல ரன்தம்பூர் புலிகள் காப்பகத்தில் இருக்கக்கூடிய புலிகள் வந்து பல்பர்னோ டைகர் சாங்சுரிக்கு மத்திய பிரதேசத்துக்கு போகும். அதுக்கு சாம்பல் ரிவரை யூஸ் பண்ணும். பட் அந்த சாம்பல் ரிவர்ல ஏற்படக்கூடிய அந்த ரிவர் பெட் வந்து ரெடியூஸ்டு ரிவர் பெட்டா மாறினதுனால அதனால மூவ்மெண்ட் ஆக முடியல. ஸோ அதோட பாப்புலேஷன் அப்படியே டீக்ரேடட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அர்பனைசேஷன், நகரமயமாதல். ஸோ நகரமயமாக்கிறதுக்காக நிறைய ஃபாரஸ்ட் லேண்டை வந்து நம்ம என்க்ரோச் பண்ணி நிறைய இடத்த வந்து அழிச்சோம். அதனால ஒரு மிக முக்கியமான ஒரு ரீசனா வந்து வாழ்விடம் லாஸ் ஆகிருக்கு, புலிகளோட எண்ணிக்கை குறையிறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. ரெண்டாவது நம்மளோட குளோபல் வார்மிங். ஸோ குளோபல் வார்மிங் மூலயமா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா சீ லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. சீ லெவல் இன்க்ரீஸ் ஆன பொழுது நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய அந்த சுந்தரவன காடுகளுடைய அந்த பரப்பளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஹெக்டர் இருக்கக்கூடிய இடத்துல சீ லெவல் இன்க்ரீஸ் ஆனதுனால ஒரு 40 ஹெக்டர்ஸ் போய் ஒரு 60 ஹெக்டர்ஸ் மட்டும் இருக்கு. அதனால டைகர் பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சது. இப்போ வந்து ஏற்கனவே சொன்னது போல ஒரு டைகர் வந்து 15 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருந்து 30 ஸ்கொயர் கிலோமீட்டரை தன்னுடைய வாழ்விடமா தன்னுடைய டெரிட்டரியா மார்க் பண்ணியிருக்கும். அப்படி இருக்கிற போது ஏரியா குறைய குறைய என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த பவர்ஃபுல் ஒன் சர்வைவ் அப்படிங்கிற மாதிரி யார் வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறாங்களோ அவங்க சர்வைவ் ஆவாங்க. ஸோ அதுதான் விஷயமா மாறுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட், மனித வனவிலங்கு மோதல். ஸோ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மனித விலங்கு மோதல் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைகர்ஸ் வந்து நம்ம வந்து கொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நீங்க சொன்னப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த போது ஹியூமன் ஹேபிடேஷனுக்குள்ள டைகர் வரபோது அந்த டைகரை வந்து நம்ம வந்து கொல்ல ஆரம்பிச்சிட்டோம். சில நேரத்துல டைகர் பாய்சனிங் நடந்திருக்கு. இப்ப தன்னுடைய மாட்டை வந்து அடிச்சுட்டு போயிருக்கோம், அதை அவனால பழி இருக்கணும், என்ன பண்ணுவான்னா பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல பாய்சனை கலந்து வச்சிருவாங்க. ஸோ அதை வந்து குடிக்கிற பொழுது வந்து பாத்தீங்கன்னா புலி சாகும். புலியோட சேர்த்து சில விலங்குகள் கூட சாகும். இதுக்கு பேர் ரீட்டலைசேஷன் சொல்லுவாங்க. அதை ரிவேஞ்ச் எடுத்து அதை கொல்றது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டைகர் போச்சிங். இப்போ டைகர் போச்சிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைகர் ஸ்கின் இருந்துச்சுன்னா 20 lakhsக்கு சேல் பண்ணலாம். டைகருடைய பிளட் நல்லது, டைகருடைய போன் நல்லது. நிறைய சைனீஸ் மெடிசன்ல வந்து டைகருடைய பார்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்றாங்க. பிளாக் மார்க்கெட்ல நிறைய ரேட் இருக்கு அதுக்கு. ஸோ அதனால ஒரு டைகர்னாவே 50 lakhs 60 lakhs சொல்லி ஒரு மித்து கிரியேட் பண்ணி அதுக்காக நிறைய டைகர்ஸ் வந்து வேட்டையாடப்பட்டுச்சு. இது எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு. இது எல்லாமே பாஸ்ட் டேஸ்ல வந்து இதெல்லாம் நடந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா
டைகருடைய பாப்புலேஷன் வந்து மிக கணிசமாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்க சார். இப்போ இந்த புலிகளோட எண்ணிக்கைய அதிகரிக்கிறதுக்காக அரசாங்கமும் வனத்துறையும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க? இப்போ 1973 வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திரா காந்தி அம்மையார் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்த பொழுது ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட் டைகர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா புலிகளை பாதுகாப்பதற்கான அனைத்து சிறப்பு அம்சங்களும் அந்த ப்ராஜெக்ட் டைகர் திட்டத்துல இருக்குது. அதனுடைய ப்ராஜெக்ட் டைகர் திட்டத்தின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அப் டு டேட் இந்நாள் வரைக்கும் வந்து டைகர்ஸ் வாழக்கூடிய இடங்களை வந்து புலிகள் காப்பகமா அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்தியால 53 புலிகள் காப்பகம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த அறிவிக்கப்பட்ட அந்த புலிகள் காப்பகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான வசதிகள் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எம் ஸ்ட்ரிப்ஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலியமாக புலிகள் காப்பகத்தினுடைய முழுமையான இடமே வந்து டெய்லியும் பேட்ரோல் பண்ணப்படுது. அந்த ஏரியா வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய கண்காணிப்புல இருக்கு. அதுக்காக நிறைய ஃபாரஸ்ட் வாட்சஸ், கார்டு, ரேஞ்சர்ஸ், ஆன்டி போச்சிங் வேட்டை தடுப்பு காவலர்கள் இந்த மாதிரிலாம் நிறைய அதுக்காக பயணப்படுறாங்க. மேலுமாக சட்ட ரீதியாக அணுகிற போது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 அறிவிக்கப்பட்டு அதுல வந்து டைகரை வந்து அட்டவணை 1 கொண்டு வந்து மிக பிரசித்தி பெற்ற மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினமாக வச்சிருக்காங்க. ஒரு டைகர் கொன்னாவோ டைகரை போஸ்ட் பண்ணாவோ 3 வருடத்துல இருந்து 7 வருடம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க, 25,000 ஃபைன் கொடுக்குறாங்க. சட்ட ரீதியா இவ்வளவு ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் தான் டாப் மோஸ்ட் பெனால்ட்டின்னு கூட சொல்லலாம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல. அதே போல டைகர் வாழக்கூடிய இடங்களை கோர் ஜோன், பஃபர் ஜோன், அதாவது உள் மைய பகுதி வெளிப்பகுதின்னு 2ஆ பிரிச்சு உள் மைய பகுதியை வந்து ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. பஃபர் ஜோன்ல வந்து மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக புலிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சில டூரிசம் ஆக்டிவிட்டி, சயின்டிபிக் ரிசர்ச் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றாங்க. அதுல இப்ப முதுமலை டைகர் ரிசர்வ், வானமலை டைகர் ரிசர்வ் எல்லாம் நிறைய டூரிசம், சத்தியமலை டைகர் ரிசர்வ் டூரிசம் எல்லாம் உருவாக்கப்படுறது அந்த பஃபர் ஜோன்ல தான். நிறைய அங்கங்க வன வேட்டை தடுப்பு முகாம்கள் காட்டுக்குழியாக கட்டி அங்கே இரவு பகலாக வாட்சஸ் எல்லாம் தங்கி அங்க இருக்கிறாங்க. அதுபோல புலிகள் வாழக்கூடிய இடத்துல ஹேபிடேட் மேனேஜ்மெண்ட், அந்த வாழிடத்தை மேன்மைப்படுத்துறதுக்காக நிறைய அந்நிய கலைச்செடிகள், இந்த உனிச்செடின்னு சொல்லுவாங்க லண்டானா, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து அதை வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபாரஸ்டா மெயின்டைன் பண்றாங்க. புலிகள் வந்து நல்ல தண்ணி குடிப்பதற்காக நிறைய வாட்டர் செட், பர்குலேஷன் பாண்டு, செக் டேமை இந்த மாதிரி எல்லாம் கட்டி அந்த வாட்டர் சோர்ஸை வந்து இது பண்றாங்க. இப்போ நிறைய சென்சஸ் நடக்கிற டைம்ல வந்து கேமரா ட்ராப் வச்சு ஒவ்வொரு அனிமலுமே வந்து ட்ராப் பண்ணி அதுக்கான இண்டிவிஜுவல் ஐடி வந்து கொடுத்து அதுக்கான டேட்டா வந்து தனியா மெயின்டைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்லீகல் ஹண்டிங், டோட்டலா ஹண்டிங்கே இல்லாத அளவுக்கு இல்லீகல் ஹண்டிங்கை வந்து டோட்டலா ஸ்டாப் பண்றாங்க. எங்கெங்கெல்லாம் ட்ரேடிங் நடக்குதோ அந்த ட்ரேடிங் எல்லாம் டோட்டலா கட் பண்றாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஆல் டுகெதர் ஒரு எஃபெக்டிவா ஒரு விஷயமா வந்து நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி டைகர் கன்சர்வேஷனுக்காக இந்தியா ஃபுல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த புலிகள் கணக்கெடுப்பு பத்தி சொன்னீங்கல்ல, சென்சார் வச்சு ஐடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா சார்? புலியை எப்படி, ஏன்னா பார்க்கும்போது எல்லா புலியும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியுது, அதை வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க? இப்போ வந்து மேடம் நம்மளுடைய புலிகள் வந்து பாத்தீங்கன்னா கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து ஆல் இண்டியா டைகர் சென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்குங்க. அது 2006 வந்து முதல் முறையா நடந்துச்சு. அப்ப புலிகள் கணக்கெடுப்புல வந்து 1411 டைகர் இருந்துச்சு இந்தியாவில். அதுக்கப்புறம் 2010 பண்ணாங்க. அப்ப 1706 டைகர்ஸ் இருந்துச்சு. 2014 3வது சென்சஸ் அப்போ வந்து 2226 டைகர் இருந்துச்சு. தென் 2018 நல்லா இன்க்ரீஸ் ஆகி 2967 டைகர்ஸ் வந்து இருக்கு. இப்போ லாஸ்ட் இயர் 2021-22 வந்து டைகர் சென்சஸ் நடந்திருக்கு. பட் இதுமே வந்து அந்த டேட்டா வெளியே வரல. கண்டிப்பா அது இன்க்ரீஸ் ஆயிருக்கும் தான் நினைக்கிறோம். ஸோ ஆல் இண்டியா சென்சஸ் அப்படிங்கிறது வந்து 4 years ஒன்ஸ் நடக்கும். அது போக ஒவ்வொரு வருஷமே வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா அந்த டைகர் ரிசர்வ்ல வந்து சென்சஸ் இருப்பாங்க. அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் அந்த சென்சஸ் இருக்கும். எங்களுடைய டைகர் ரிசர்வ் ஏரியா ஃபுல்லாமே கேமரா ட்ராப் வச்சிருவோம். கேமரா ட்ராப் மூலிமா அந்த டைகருடைய இமேஜை வந்து நாங்கள் கேப்சர் பண்ணுவோம். அந்த ஒவ்வொரு இமேஜுக்குமே தனித்தனி ஐடி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மனிதனுடைய கை ரேகை பார்த்து எப்படி ஜாதகம் கணிக்கிறாங்களோ அதே மாதிரி அதனுடைய வரிகளை வச்சு அது என்ன டைகர் அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரைப்ஸ் வச்சு அந்த ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்னை வச்சு ஒவ்வொரு டைகருக்குமே ஐடி கொடுப்பாங்க. அப்படி ஐடி கொடுக்கப்பட்டதுதான் இப்போ ரீசெண்டா T23ங்கிற ஒரு டைகரை வந்து நம்ம ஊட்டியில வந்து முதுமலை ஏரியால பிடிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஐடி கொடுப்பாங்க. அதாவது டேட்டா பேஸ் வந்து நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு
தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் அப்படிங்கிற டெல்லியில இருக்காங்க. அவங்க தான் வந்து அந்த டேட்டாவை ஃபுல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ ஒரே கேமரா ட்ராப்ல ஒரே டைகர் வந்து 2 முறை வரலாம். அதுக்காக நம்ம 2 புலி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. வேற வேற ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் வச்சு பண்ணுவாங்க. இதே நீங்க சிறுத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரோசெட்னு சொல்லுவாங்க, அந்த பூ மாதிரி இருக்கும். அதை வச்சு அதை டிஃப்ரெண்டா பிரிப்பாங்க. டைகர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரைப்ஸ் வச்சு பிரிப்பாங்க. ஸோ இதுதான் டைகர் சென்சஸ் உடைய ஒரு பேஸ், ஒரு அடிப்படையான விஷயம். அப்போ எந்த 2 புலிகளுக்குமே அந்த வரிகள் வந்து ஒரே மாதிரி இருக்காது என்னங்க சார்? கண்டிப்பா இருக்காது மேடம். நம்ம கை ரேகை மாதிரி தான், ஒவ்வொன்றுக்குமே வித்தியாசம். பட் மைன்யூட் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, ஃப்ரண்ட் சைடு எல்லாமே டோட்டலா அதை அனலைஸ் பண்ணி தான் அதை சொல்ல முடியும். இப்போ இந்த புலிகளுடன் வந்து உங்களுக்கு நேரடியான அனுபவங்கள் எதுவும் இருக்குதுங்களா சார்? புலிகளுடைய நேரடி அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு மேடம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேரடி அனுபவங்கள் நிறைய இருக்கு மேடம். பொதுவாக நான் ஹைதராபாத்தில் வந்து நான் ட்ரைனிங்ல இருந்த பொழுது பெஞ்ச் டைகர் ரிசர்வ்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் வைல்டா வந்து நான் டைகரை பார்த்தேன். ஸோ அந்த காட்டுக்குள்ள ஒரு வைல்டா ஒரு டைகர் வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய அனுபவம் வந்து ரொம்பவே மெய்சிலுக்கும் வகையா இருந்துச்சு. ஸோ அந்த டைகர் வந்து அந்த ஒரு ஜைஜாண்டிக் அனிமல் வந்து ஃபெரோசியஸா வந்து காட்டுக்குள்ள பார்க்குற போது யாரு பார்த்தாலுமே அதை வந்து மெய்மறந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அனுபவம். இப்போ நான் இங்கே கடந்த 1 வருட காலமாக இந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் வனச்சரக அலுவலராக பணிபுரிந்து வருகிறேன். அங்கே முழுவதுமாக கடல் வாழ் உயிரினங்களை சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ண பின்னாடி இங்கே வந்து புலிகள் அதுக்கான சார்ந்த ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால இதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த 1 வருடத்துல எனக்கு நேரடியாக ஒரே ஒரு டைம் மட்டும் அந்த புலி பார்க்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ப்ல நைட்லாம் தங்குற போது அந்த ரோரிங் சவுண்டு அதை நம்மளால கேட்க முடியும். மீட்டிங் டைம்ல அந்த ரோரிங் சவுண்ட்லாம் கேட்க முடியும். ரொம்ப மெஜஸ்டிக் அண்ட் போல்டு வாய்ஸ்ல இருக்கும். ஸோ அப்படியே அந்த இடமே வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து உண்மையாலுமே அந்த காட்டுக்கு ராஜா அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த மாதிரியான முத்திரை அது பதிச்ச மாதிரி இருக்கும் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம். நிறைய இடத்துல நாங்கள் ட்ரக் போகிற போது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரோலிங் போகிற போது ஃப்ரெஷ் பக் மார்க் பார்ப்போம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அதை தாண்டி போயிருக்கோம். அப்போ அந்த பக் மார்க்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறது ஸோ நம்மளை சுற்றி எங்கேயும் இருக்கு. ஆல்ரெடி ஒரு மித் இருக்கு, நம்ம காட்டுக்குள்ளே போனோம்னா நம்ம டயரை பார்க்குறோமே இல்லையா, ஆனால் டயர் கண்டிப்பாக நம்மளை பார்த்துருக்கும். அதுதான் உண்மை. ஸோ அதுபோல் அந்த பக் மார்க்ஸ் எல்லாம் பார்க்குறது ஸோ சம்வேர் நியர்பை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு மனசுல ஒரு பயத்தோடையும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போறது ஒரு அருமையான அனுபவங்களா இருக்கும். சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா கேட்டல் இந்த ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட்ல மாட்டை அடிச்சிருச்சு அப்படிங்கிற போது மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம்ல வந்து அந்த ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா மக்கள் ஃபுல்லாமே கிளர்ச்சி செய்வாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. ஒரு மாட்டை அடிச்சுனாவே உடனே அந்த டைகரை பிடிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ப்ராக்டிகலி பாசிபிள் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல ஹியூமன் ஹேபிடேட்டுக்குள்ள டைகர் வந்து இருக்கிற போது அதை சேஃபா திருப்பி வந்து நம்ம காட்டுக்குள்ள அனுப்புறதுங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். கடந்த மாசம் கூட சேஷன் நகர் அப்படிங்கிற பகுதியில வந்து ஒரு டைகர் வந்து வெளியே வந்து ஒரு பட்டா காட்டுக்குள்ள ஒரு 10 days வந்து இருந்த நேரத்துல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மெதுவா கேமரா ட்ராப்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கான ஃபீடெல்லாம் கரெக்டா கொடுத்து டிரைவ் பண்ணும்போது சேஃபா திருப்பி காட்டுக்குள்ள போச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லா இருக்கும். அதே போல அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ற போதுதான் வந்து நம்ம எந்த மனிதர்களுக்கும் பிரச்சனை இல்லாம, ஸ்டாஃப்க்கும் பிரச்சனை இல்லாம, டயருக்கும் பிரச்சனை இல்லாம ஹேண்டில் பண்ண முடியும். கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதே நேரத்துல கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி த்ரில்லிங்கா தான் இருக்கு சார் இந்த அனுபவங்கள். சில பணிகள்ல வந்து தொடர்ந்து ஒரே மாதிரியா இருக்கிற மாதிரியோ இல்ல கொஞ்ச நாள்ல ஒரு சலிப்பு தட்ட மாதிரியோ இருக்கும் சில பணியில ஒரே மாதிரி பணிகள்ல இருக்கும்போது. ஆனா உங்களுக்கு வந்து இந்த காடும் இந்த வனம் சார்ந்த உயிரினங்கள் அதோட பாதுகாப்பு, வனத்தோட பாதுகாப்பு இதுல இருக்கும்போது நீங்க எப்படி உணர்றீங்க இந்த பணியில ஈடுபடுறத? இல்ல மேம், ஆக்சுவலா இப்பவுமே இந்த வனத்துறை அப்படிங்கிற அந்த பேரே வந்து எனக்கு மிகப்பெரிய வைப் கொடுக்கும் ஆக்சுவலா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோல்ஜரா ஒரு நாட்டை பாதுகாக்கிறதுக்காக ஒரு எல்லை பகுதியில வந்து இருக்கக்கூடிய ஆர்மி ஆபீசர்ஸ் நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க நாட்டை பாதுகாக்கிறாங்க. அதே போல நாங்க எங்களை இந்த காட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான சோல்ஜர்ஸா நாங்க நினைச்சுதான் அந்த ஒவ்வொரு நாளும் இந்த வேலை செய்வோம். ஏன்னா வந்து இந்த காடு என்பது பாதுகாக்கப்பட்டாதான் நம்ம நாடு வளமா இருக்கும், நம்மளுடைய நாட்டு மக்களுடைய எக்கானமி, வாழ்க்கை தரம் எல்லாமே உயரும். ஸோ அதுக்கு வந்து எங்களுடைய அர்ப்பணிப்பான அந்த டியூட்டி தான் வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே அடித்தளமா அமையும். அதனால ஒவ்வொரு நாளுமே நாங்கள் அர்ப்பணிப்போடு தான் செய்வோம். சில நேரத்தில் எலிஃபென்ட் எங்களை வந்து தாக்கி வர பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி எங்கள் பசங்க வந்து இன்ஜூர் ஆயிடுவாங்க. ஒரு காட்டுக்குள்ள வந்து எலிஃபென்ட் டிரைவ் பண்ற போது அந்த எலிஃபென்ட் நம்மளை சார்ஜ் பண்ணி வந்து கீழே வந்து கை உடைஞ்சிரும், கால் உடைஞ்சிரும். சில இடத்துல போனோமா ஒரு 15 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு
சிறுத்தையை வந்து நாங்கள் ரெஸ்கியூ பண்ணோம். சிறுத்தையை ரெஸ்கியூ பண்ணி உள்ளுக்குள்ள கேஜுக்குள்ள போடும்போது சிறுத்தை திருப்பியும் தப்பிச்சிருச்சு. அதை பின்னாடியே நாங்க சேஸ் பண்ணி போய் அந்த சிறுத்தைக்கு மயக்க ஊசி கொடுத்து அதை கையில எடுத்து கூண்டுக்குள்ள அடைக்கிற வரைக்கும் எங்க உயிர் எங்க கையில கிடையாது. அது எந்த நேரத்துல வேணாலும் தாக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ரொம்ப ரிஸ்கான விஷயங்களை வந்து சில நேரத்தில் ஹேண்டில் பண்ண வேண்டி இருக்கும். அது மக்களை எங்களுக்கு என்ன ஆனாலும் எங்க உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அது ஒரு குழந்தையவோ ஒரு மக்களையோ இல்ல ஒரு ஆடு மாடையோ அது வந்து அடிச்சிடக்கூடாது, டேமேஜ் பண்ணிடக்கூடாது, ஒரு காயம் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறத முழுமையா எங்க கவனத்துல வச்சு மட்டும்தான் வந்து நாங்க செய்வோம். இப்போ நிறைய பொதுமக்கள் கூட எங்ககிட்ட வேடிக்கையா கேளிக்கையா பேசுவாங்க. உங்க யானையை எதுக்கு இங்க காட்டுக்குள்ள அனுப்புறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது அந்த யானைங்கிறது வனத்துறையினுடைய சொத்து இல்லை, அது நாட்டினுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காட்டுல வந்து யானை வந்து ஒரு இன்ஜின்னு சொல்லுவாங்க. ஒரு யானை வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த காடே வந்து செழிப்பான காடா இருக்கும். யானை இல்லாத காடு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோடி அந்த காடே உருவாகாது. யானை இருந்தா மட்டும்தான் நிறைய விதைகளை வந்து அங்கங்க விதைச்சு வந்து காடே உருவாகும். அப்படி இருக்கக்கூடிய அந்த காலத்துல நிறைய ஃபார்மர்ஸ் வந்து யானை வந்துச்சுன்னா அதை சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டு சார் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற மனநிலையில் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்மளுடைய விவசாயிகள் வந்து ஒரு சின்ன பயிர் சேதம் கூட ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது அவங்களும் சொல்லி தப்பு கிடையாது. பட் அதையெல்லாம் தடுப்பதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கோ அந்த வழிமுறைகளை நாங்க ஃபாலோ பண்ணி மக்களை பாதுகாக்கிறோம். எங்களுடைய உயிர் எங்களுடைய பாதுகாப்பு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்க பாதுகாக்கப்படணும். ஃபாரஸ்ட்ல வேலை செய்யற நிறைய பேருக்கு வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ்னால நிறைய நாள் லீவ் கிடைக்காது. முக்கியமா பொங்கல் ஹாலிடேஸ் இல்ல வந்து நான் தீபாவளி அந்த மாதிரி மிக முக்கியமான நாள்கள்ல எங்களுடைய ரோந்து பணி அதிகமா இருக்கணும். அந்த மாதிரி நேரத்துல வனத்துறை அலுவலர்கள் யாருமே வந்து ஃபேமிலியோட இருக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய சாக்ரிஃபிகேஷன் வந்து கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். 3 வருடத்துக்கு ஒரு முறை எங்களை மாத்திட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு நாங்க போய் ஒவ்வொரு இடத்துல பணி செய்யணும். எங்களுக்கு ஒரு நிரந்தரமான இடத்துல வேலை செய்ய முடியாது. இது அனைத்துமே தாண்டி அந்த காட்டுக்குள்ள போறபோது அந்த யானையும் அந்த கரடியும் அந்த சிறுத்தையும் அந்த புலியும் பாக்குறபோது எங்க கவலைகள்லாம் எங்க மனசு விட்டு போயிடும். போதும் நான் எதுக்காக தானே எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோம்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும். நாங்க வச்ச மரங்கள் வந்து என்னைக்கு வச்ச செடிகள் வந்து என்னைக்கு மரமா வர்றபோது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குதோ அதே மாதிரி நம்மளால அந்த காட்டுல இருக்கக்கூடிய உயிரினங்கள் பாதுகாக்கப்படுதுன்னு நினைக்கிற போது அது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். அந்த மனநிறைவை எங்க மனசுக்குள்ள எடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் எங்க பணியை தொடரும். இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாட்டோட பாதுகாப்பு பணியில இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் வந்து அந்தந்த நாடு அதனுடைய இவங்களுக்காக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா நீங்க வனத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை ஒரு குறிப்பிட்ட நாடு அப்படின்னு கூட நம்ம வரையறுக்க முடியாது. இந்த உலகத்துக்கே வந்து அந்த இயற்கையையும் சூழலியலையும் பாதுகாக்கிற ஒரு மிக சிறந்த பணியில நீங்க இருக்கிறீங்க சார். தேங்க்யூ மேடம். எல்லாமே வந்து அரசாங்கம் பண்ணணும் வனத்துறை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது இல்லைங்க சார். இப்ப இந்த புலிகளை பாதுகாக்கிறது மூலமா வனத்துக்கு மட்டும் இல்ல புலிகளுக்கு மட்டும் இல்ல மனிதர்களுக்கும் அதிகமான நன்மைகள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கும் போது இந்த புலிகள் பாதுகாப்புல பொதுமக்கள் ஆகிய எங்களுடைய பங்கு என்ன சார்? கண்டிப்பா மேடம். அதாவது சோசியல் ஃபென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ சோலார் ஃபென்சிங்னா மீன்வேலி, பயோ ஃபென்சிங்னா இயற்கையா தாவரங்களை வச்சு பண்ணக்கூடிய ஒரு வேலி. அதுபோல சோசியல் ஃபென்சிங் வந்து மனிதர்களாகிய நாம கொடுக்கக்கூடிய ஒரு வேலி தான் சோசியல் ஃபென்சிங். ஸோ யாருனாலுமே வனத்துறை மட்டுமே இந்த காட்டையும் காட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்களையும் காப்பாற்ற முடியவே முடியாது. அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி அந்த சமுதாயம் வனத்துறையோடு இணைந்தால் மட்டும்தான் வந்து கண்டிப்பா வந்து அந்த வனத்தையும் அந்த வன உயிரினங்களையும் நம்மளால பாதுகாக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம மக்களாகி நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் ஃபென்சிங்ல வனத்துறையோடு இணைந்து செயல்பட வேண்டும். இந்த வாழ்விடங்களை வந்து நம்ம அழிக்கவே கூடாது. மரங்களை வெட்டக்கூடாது, வாழ்விடங்களை அழிக்கக்கூடாது. இந்த நில ஆக்கிரமிப்பு காட்டு நிலங்களை என்க்ரோச்மெண்ட் பண்றது ஆக்கிரமிப்பு பண்றதெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும். வன உயிரினங்களை ஹண்ட் பண்றது, ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு நிறைய மீன், இறால், நண்டு, ஃபிஷ்னு, சிக்கன், மட்டன் எத்தனையோ இருக்கு. அதையும் தாண்டி காட்டுக்குள்ள போயிட்டு இல்லீகலா ஹண்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய இந்த வேட்டையாடும் அப்படிங்கிற மனநிலையை முழுவதுமா மாற்றணும். சில நேரங்களில் ஒரு புலி வந்து நம்ம மாட்டை அடிச்சாலோ உடனே அந்த புலியை பழிக்கிறதுக்காக பாய்சன் வைக்கிறது, அதை ஹண்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். ஸோ வனத்துறைய அனுமதி இல்லாம இல்லீகலா புலிகள் அதிகமா இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள ஆடு மாடுகளை உள்ள விட்டு மேய்க்கிறது, தெரியாம உள்ளுக்குள்ள போறது, உள்ளுக்குள்ள மரங்களை வெட்டுறது, இதையெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும். சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங், நிறைய பழங்குடி மக்கள் கிட்டத்துல இருந்து அவங்கள வந்து காசு காமிச்சு அவங்கள கொஞ்சம் பிரைன் வாஷ் பண்ணி சில இல்லீகல் வைல்ட் லைஃப் ஆர்டிகளை வந்து கலெக்ட் பண்ணி அதை ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயத்த வந்து நம்ம டோட்டலா ஸ்டாப் பண்ணணும். ஒவ்வொரு வன உயிரினத்துக்குமே வந்து மார்க்கெட்டிங்காக சில மித்து கொடுத்துருப்பாங்க. இப்போ டைகரோட பிளட் சாப்பிட்டா நல்லது,
டையோட தோல் மேல உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ண முக்தி நிலையை அடையலாம். அதே போல ரைனோசரஸ் காண்டாமிருகத்தினுடைய கொம்புகள்ல நம்ம வந்து தண்ணீர் வச்சு குடிக்கிற போது நம்மளுக்கு உன்னதமா இருக்கும். அது மாதிரி நிறைய நிறைய மித்து, அது எல்லாத்தையுமே நம்ம முழுமையை விட்டு வெளியில வரணும். அதுபோல வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல பையஸ் இல்லையோ அங்க செல்லர்ஸ் இருக்க மாட்டாங்க, வாங்கக்கூடியவங்க இல்லாத வரைக்கும் விற்கிறவங்க இருக்க மாட்டான். அந்த மாதிரி மனோ உயிரினம் சார்ந்த எந்த பொருளையும் நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனா தனுஷ்கோடி பகுதியில் வந்து நிறைய சீஷல் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தடை செய்யப்படாத சீஷல்ஸ் வச்சிருப்பாங்க, பட் தடை செய்யப்பட்டதை ஒழிச்சு வச்சிருப்பாங்க, வனத்துறைக்கு தெரியாம ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அதை வந்து 100 ரூபாங்கிற இடத்துல 1000 ரூபான்னு சொன்னாலும் அதை வாங்கக்கூடிய மக்கள் அதிகம் ஆர்வம் காட்டுவாங்க, ஏன்னா தடை செய்யப்பட்டதுன்னு. ஸோ என்னைக்கு அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்டதோ அதையெல்லாம் நம்ம வாங்கவே கூடாது. ஸோ அது வந்து அரசாங்கத்துக்காக நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான உன்னதமான விஷயம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நம்ம கவனம் செலுத்துகின்ற பொழுது கண்டிப்பா வந்து நம்மளால வனத்தையும் வனத்தினுடைய உயிரினங்களையும் வந்து பாதுகாக்கிறதுக்கு மறைமுகமாக நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். எங்களுடைய பொதுமக்களாகிய எங்களுடைய பணி என்ன, எங்களுடைய பங்கு என்ன இந்த மாதிரியான வனத்துறை? இந்த ரேஞ்சர்ஸா வந்து பெண்கள் இருக்காங்களா சார்? நிறையா வனத்துறை அதிகாரிகளாகவோ வனத்துறையில பணிபுரிய இப்ப நிறைய பேர் வர்றாங்களா? எவ்வளவு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டு அளவுல, இந்திய அளவுல? இப்போ சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைரக்ட் போஸ்டிங் வந்து ரேஞ்ச் ஆபீசர்ஸ்க்கு டைரக்ட் போஸ்டிங் இருந்ததுனால இந்த வனவியல் முடிக்கக்கூடிய நிறைய மாணவிகள் வந்து ரேஞ்சரா வர்றாங்க. இப்ப சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வனச்சரக அலுவலர் வந்து பணியாற்றி கொண்டிருக்காங்க. ரீசெண்ட், ரொம்ப சின்ன வயசு தான். ஸோ அது மாதிரி இந்தியா ஃபுல்லாமே நிறைய யங் லேடி ஆஃபீஸர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே சொல்ல போனீங்கன்னா போன வருஷம் வந்து எர்த் ஹீரோஸ் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி தான் வாங்கினாங்க. ஸோ அவங்க குஜராத்ல இருந்து வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல கன்சர்வேஷன், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், இந்த மாதிரி நிறைய இடத்துல வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்ல அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகத்தில் ஒரு ரேஞ்ச் ஆஃபீஸர் வந்து என்க்ரோச்மெண்ட் எவிக்ஷன்ல வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு சிஎம் கட்டில் அவார்டெல்லாம் வாங்கினாங்க. ஸோ நாங்கள் யாருக்குமே சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தங்களுடைய முத்திரையை பதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப பாராட்டத்தக்க வகையிலுமே இருக்கு. ஸோ இதை பார்த்து இன்னும் நிறைய பெண் குழந்தைகள் வந்து இந்த வனவியல் எடுத்து படிக்கணும். நாட் ஒன்லி வனவியல் நார்மலா ஒரு சயின்ஸ் டிகிரி முடிச்சாலுமே கூட ரேஞ்சருக்கு மேல இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. 3 ஆல் இந்தியா சர்வீஸ் ஒன்று, IAS, IPS, தென் IFS, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். அது வந்து சயின்ஸ் டிகிரி எடுத்து படிச்சாங்கன்னா கண்டிப்பா UPSC அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா நேரடியாகவே அவங்க மாவட்ட வன அலுவலராக வந்து பணியேற்க முடியும். எஸ்பி ரேங்க் அது. ஸோ அதுவும் நிறைய பெண்கள் வந்து சாதிச்சு வரணும் அப்படின்ட்டு. இப்ப ரீசெண்டா கூட நீங்க ஷெர்னி அப்படின்னு ஒரு மூவி பாத்துருப்பீங்க, வித்யா பாலன் நடிச்சிருப்பாங்க. அது வந்துமே கூட ஒரு லேடி ஆஃபீஸர் பத்தியான ஒரு கதை தான். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு, ஆமா அதெல்லாம் இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு அவங்க வந்து படிச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மேட்டுப்பாளையம் கல்லூரியில கூட பெண்களும் படிக்கிறாங்களா சார்? கண்டிப்பா மேடம், எல்லாரும் படிக்கிறாங்க. ஒரு 40 மெம்பர்ஸ்னா ஒரு 15 to 20 லேடிஸ் படிக்கிறாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு ஓரளவுக்கு ஆன்சர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நீங்க நல்லாவே சொன்னீங்க சார், டீட்டெயிலா சொன்னீங்க, ரொம்ப பொறுமையா சொன்னீங்க. அதுவும் உங்களோட ஹெக்டிக் ஷெட்யூல்ல வந்து நீங்க இவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்களுக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம வானொலியில தேசிய புலிகள் தினத்தையொட்டிய ஒரு சிறப்பு நேர்காணல கேட்டு ரசிச்சோம். இந்த நேர்காணல்ல வன பாதுகாவலர் சதீஷ் அவர்கள் பகிர்ந்த பல சுவாரஸ்யமான தகவல் எல்லாத்தையுமே கேட்டோம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காம நீங்களும் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை தாராளமா அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி com.radio@alagappa.university.ac.in. இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையுமே நீங்க கேட்டு மகிழலாம். நன்றி நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. கவிதை பாடல் கண்ணதாச ஊரு, களகட்டும் கொப்பத்தா தங்கத்தேரு. இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, நம் காரைக்குடியின் முதல் வானொலி. இது நம்ம வானொலி. 90.8 இணைந்திருப்போம், வாருங்கள்.